Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னன்னா RRB NTPC ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா NTPC ப்ரிப்பேர் பண்ணிக்கிறவங்களும் சரி, அதே மாதிரி குரூப் டி பீப்புள் அவங்களுக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும். இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களால் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் லாஸ்ட் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். ஓகேவா? இந்த சைடில் இருக்கு இல்லையா, இது எல்லாமே அந்த ஷிஃப்ட்டோட முதல் கொண்டு இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இது எல்லாமே ரியல் கொஸ்டின், இந்த மாற்றம் கிடையாது. நீங்கள் இதை சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். நீங்கள் ஆல்மோஸ்ட் படிச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு டாபிக் கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த சம்மு வருதுன்னா அதை அப்படி வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓனாக ட்ரை பண்ணி பாருங்கள். முடியாத பட்சத்தில் பிரச்சனை இல்லை, ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம். ஓகேவா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இது வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, நான் எழுதிடுறேன். 12 + 8 இது வந்து -5 × 1/2 × 12 இது ஒன்று. இது இல்லாமல் அடுத்து ப்ராக்கெட்டில் 45 டிவிஷன் 34 19. ஓகேவா? இதுதான் அங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே சிம்பிள் பண்ணிக்கலாம். 6 இப்போ 6 30. அப்போ இங்கே 12 + 8 30. இந்த இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 வருது. அப்போ இங்கே டிவைட் இருக்குது, இது இங்கே அடிச்சிடலாமா? இங்கேனே நம்ம அடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இன்னொரு ஸ்டெப்பு போடுறேன் உங்களுக்கு. 45 இதை இப்படி கொண்டு வருவோம், இப்படி எழுதுவோம், இதுக்கப்புறம் இங்கே நம்ம அடிப்போம். ஓகேவா? அது நம்ம இங்கேயே அடிச்சுக்கலாம், டிவிஷனில் தான் இருக்குது அதனால். அப்போ 3 இங்கே நீங்கள் பாருங்கள், இங்கே -33 2 இதுவும் ஆட் பண்ணியாச்சு. இதை நான் ஆட் பண்ணேன் 20. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா -13 தான் இருக்குது. சரி தானே? இதுதான் நமக்கான ஆன்சர். அது எங்கே இருக்குது? சியில் இருக்குது. ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் நமக்கு நிறைய அது இப்போ வந்துருக்கும், பார்க்கணும். ஓகேவா? 1/3 இதில் அதாவது அசெண்டிங் ஆர்டர் ஏர்வேஷியல் எழுதணும் நம்ம. அடுத்து 4/7 2/5 இதில் எது அப்படின்றத நம்ம பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம எல்சிஎம் எடுத்துருவோம் டேரெக்டாக. ஓகே, எல்சிஎம் நீங்கள் எடுத்துருங்க. எல்சிஎம் வந்து இதெல்லாம் 3 7 × 5 எடுத்தீங்கன்னா இது வந்து 7 5 35 3 105. ஓகேவா? அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இங்கே போட்டு பார்க்கணும். நம்ம டைம் பத்தாது, முன்னாடியே நீங்கள் கால்குலேட் பண்ணி பழகணும். சரியா? ஃபாஸ்ட்டாக பண்ணி பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். 5 5 9 10 வரும். ஓகே, அதுதாங்க இந்த மாதிரி. இப்போ 105 எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதில் வந்து நீங்கள் எங்கேயும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இதை நான் தனித்தனியாக பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ 1/3 நம்ம தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஓகேவா இன்ட்டு 7 35 35 அதுதான் இங்கே வரப்போகுது. 3 இங்கே 3 × 35. ஓகே, இதே தான் இப்போ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ 35 3 35 105. ஓகேவா? இது எல்லாமே எல்சிஎம் வந்துடும். இதுதான். அடுத்து வந்து 4/7 அதுக்கும் அதே தான். 4 × 7 எழுதிக்கிங்க. இப்போ இதவும் மல்டிபிள் பண்ணுங்க. 15 × 15 ஓகேவா? அப்போ 4 15 60 வரும். இதுதான் அதே 105 தான். ஓகே, எல்சிஎம் எல்லாம். ஓகே, அடுத்து 2/5 இருக்குது. 2/5 இதுக்கு வந்து இந்த ரெண்டும் வேலை 21 ரெண்டு சைடும் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ வந்தால் 42 105. ஓகேவா? இதுதான் மெத்தடு. ஓகே, அவங்க சிம்பிளாக பண்ணுற மெத்தட், நார்மல் மெத்தடு. இது தெரிஞ்சுங்க, நம்ம அடுத்து ஷார்ட்டாக சொல்லலாம். இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இதில் எது உங்களுக்கு பெருசாக இருக்குது? இதுதான் அதிகமாக இருக்குது இல்லையா? சின்னது இதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ சின்னது எழுதிடலாமா? இப்போ நான் இங்கே எழுதுறேன் 1/3 சின்னது. அதுக்கு அடுத்தது என்ன? 2/5. சரியா? அதுக்கு அடுத்தது என்ன?
4/7 ஓகேவா இதுதான் பெருசாக இருக்குது சரிதானே இதுதான் சரியானது நார்மலாக வர்றதில்ல ஓகேவா அது இங்கே இருக்குது சியில் இருக்குது இப்போ இதை இன்னொரு மெத்தடில் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா இங்கேயே நம்ம பண்ணிக்கலாம் இன்னொரு மெத்தடில் எல்சிஎம் ரெண்டுக்குமே சேம் தான் எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ அந்த இதில் நான் ஷார்ட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சுன்னா இதில் இங்கே ஆட் பண்ணுங்கள் இதுவும் ஆட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்சிஎம் தெரிஞ்சு வச்சு இதுதான் சேமாக வரப்போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு ஓகேவா எல்சிஎம்மில் இது வரைக்கும் கன்ஃபார்ம் எந்த மாற்றம் இல்லை இப்போ இந்த இதுன்னும் போது இதுவும் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிருங்க 7×35 இப்போ இதுவும் ஒன்றுங்க முதல்ல 21 அதாவது 21 இங்கே அப்போ இது என்ன வருது 15ங்க சாரி ஓகே இதுவும் பண்ணி இங்கே ஓடணும் ஓகே எது இல்லையோ அதை அப்போ 15 4 15 60 இதுதான் மெயின் நம்பர் இதுதான் அப்போ இது வேலை 21 இது ரெண்டும் ஒன்றுனா இங்கே 21 ஓட்டிங்கன்னா இங்கே 42 வருது மல்டிபிள் பண்ணிக்கோங்க இதுதான் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கிறோம் இங்கனே இந்த இவ்வளோ தூரம் நம்ம போடணும் அவசியம்லாம் கிடையாது இங்கனே நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும் ஓகேவா இப்போ உங்களுக்கு எது சிறுசு பெருசுன்னு பார்க்க முடியும் இல்லையா சின்ன நம்பர் இதுதான் ஃபஸ்ட்டு இது செகண்டு இது தேர்டு ஓகே இந்த மாதிரி நீ பண்ண முடியும் எக்ஸாமில் இந்த அப்ரோச் பண்ணுங்கள் இது உங்களுக்கு புரியணும் இது எப்படி வந்துச்சுன்றதுக்கு தெரியறதுக்காக இந்த மெத்தடு ஓகே தென் நெக்ஸ்ட்டு ரெண்டு மெத்தடுமே உங்களுக்கு தெரியணும் நார்மல்லையும் பண்ண தெரியணும் சப்போஸ் ஷார்ட்கட் தெரியல அப்படின்னா நார்மலில் பண்ணிடணும் நீங்கள் நெக்ஸ்ட்டு Ali can complete piece of work 8 days and Balwinder again complete same work 10 days. In order to complete the work 4 days, they asked Sander to join them. Were able to finish work in time. They asked Sander to join and were able to finish the work in time. In how many days can Sander alone finish the work? ஒரு ஆளா மட்டும் பண்ணியிருந்தா தான் கேட்குறாங்க. அப்போ 3 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு அலி, இப்போ அலி இருக்கார், அது அவர் 8 டேஸு. அடுத்து பால்வேர் 10 டேஸு. அடுத்து சாண்டர் 4 டேஸ். ஓகேவா? இதுக்கான எல்சிஎம் நம்ம பார்க்கணும். எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 840. ஓகே 40. ஓகேவா? இதுக்கு நீங்கள் எல்சிஎம் பார்க்கணும். ஓகேவா? நீங்கள் இப்படி போட்டு பார்க்குறதுக்கு பதில் நீங்கள் இதில் 10 இருக்கா, இந்த 10 பெரிய நம்பர், இந்த பெரிய நம்பரை எடுத்து அதோட மல்டிப்புளாக போய் இப்போ 10 20 எடுத்தால் இது வராது, டிவைட் ஆகாது. 20ல் 30 ஆகாது, 40ல் ஆகும். இப்போ 4 8 ஓகேவா, 8 ஒரு 8 8 40. அதேமாதிரி 4 வரும். ஓகேவா? 4 3மே ஒவ்வொரு. அப்போ இதுதான் நமக்கானது எல்சிஎம். ஓகேவா? எல்சிஎம் 40 தெரிஞ்சிச்சு. இப்போ 5 இவர் மட்டும் பண்ண 5 8 40, இங்கே 4, இவர் 10. ஓகேவா? சாண்டு 10 தெரிஞ்சிச்சு நமக்கு. இப்போ அவங்க என்ன இவங்க மட்டும் பண்ணான்னு சொல்கிறாங்க, சாண்டு இவர் மட்டும் தனியாக பண்ணால் எத்தனை நல்லா பண்ணுவாங்கன்றதான் கொஸ்டின். ஓகேவா? இப்போ நமக்கு டோட்டல் 40 தெரிஞ்சிச்சு. ஓகே, டோட்டல் இதுதான் டோட்டல் ஒர்க்கு வேலை பண்ணணும். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் மட்டும் தனியாக பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் மட்டும் தனியாக பண்ணணும் அப்படின்னா இப்போ இவங்க 2 பேரும் ஆல்ரெடி தி ஆஸ்கர் சாண்டர் டு ஜாயின் தம் வேர் ஏபிள் டு ஃபினிஷ் த ஒர்க் இன் டைமில் முடிக்கணும். ஓகே, அப்போ இவங்க 2 மைனஸ் பண்ணிடலாமா? இவங்க 2 ஒர்க்கு மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கானது எவ்வளவு? 10ல் 9. இது 9 இருக்குது. 10ல் இவங்க 2 மைனஸ் பண்ணிட்டா என்ன இருக்குது? இப்போ ஒவ்வொரு மட்டும்தான் பண்ணுவாங்க. இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டாங்க, அந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும் இல்லையா? 40/1 இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகே, 40 இங்கே இருக்குது. இதுதான், இது புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். ஏன் இந்த இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இவரது மட்டும்தான். அப்போ இவங்களதெல்லாம் மைனஸ் பண்ணி ஆகணும்ல. இவங்களும் ஒர்க் பண்ணியிருக்காங்களே, இவங்க தனியாக, இவங்க அலி பண்ணியிருக்காங்க, இவங்களும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க.
அப்போ இவங்களை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் இவர் மட்டும் தனியாக பண்ணுவார். அது எத்தனை பண்ணியிருப்பார், ஒரு நாள் இருந்திருக்கும், அந்த ஒரு நாள் மட்டும் பண்ணி முடிச்சிருப்பாங்க, ஆன் டைமில் முடிச்சிருப்பாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்காக தான் இந்த இதை கொண்டு வந்தது. இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி தியரி கொஸ்டினை டேரெக்டாக கேட்பாங்க. இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்கள். ஆன்சர் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து ஆன் இரேஷனல் நம்பர். ஓகேவா, பாருங்கள். நிறைய பேர் மற்றதெல்லாம் பார்த்துருவீங்க, இந்த மாதிரி கேட்குறத மிஸ் பண்ணிடுவீங்க, படிச்சிருக்க கூட மாட்டீங்க. அதுக்கு தான் இது யூஸ் ஆகும். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் இந்த மாதிரி நிறையா கேட்டிருக்காங்க. நிறையா செட்டில் மாறி மாறி ஏதோ 1-2 கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். டேரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தியரிலேருந்து வந்தது. இந்த நெக்ஸ்ட்டு இதில் வந்து இது ஏ பி சி டி, இதில் கொஞ்சம் இது இருக்குது. இது வந்து 7, இந்த இது 80, அதே மாதிரி இங்கே 5x டிகிரி தான், எக்ஸ் இதுதான். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்துக்கோங்க. ஆங்கிள் வந்து பியும் டியும் கொடுத்துட்டாங்க. இது பி, இது டி, ஏபிசிடி. ஓகேவா, டி இது. ரெண்டோட டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ இந்த இதில் இப்போ நீங்கள் அப்படி எழுதிருங்க. 7x 30 டிகிரி ஈக்குவல் டு, ஓகே, ரெண்டு சமம் தானே, எதிரெதிர கோணங்கள் சமம். அப்போ இங்கே இருக்கிறது 5x. இப்போ 7x மைனஸ் 5x இந்த அந்த சைடு கொண்டு வரலாம், 30 இங்கே வந்து வந்துருச்சு. ஓகேவா, இதில் வந்து 2x இருக்குது. இப்போ 30, எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அடிச்சிங்கன்னா 15 டிகிரி. இதுதான் நமக்கான ஆன்சரு. இது நீங்கள் புரிஞ்சுன்னா இங்கேயே பண்ணிடலாம், இப்போ புரிஞ்சுன்னா இங்கேயே நீங்கள் பண்ணிடலாம். இப்போ இதுதான் ஆப்போசிட்டாக வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இதில் டிஃப்ரென்ஸ் மட்டும் எடுத்திங்கன்னா போதும். அப்போ 2 வந்துடும். இந்த 2வா அந்த டேரெக்டாக இங்கே இருக்கிறது அடிச்சிங்கன்னா இங்கே 15 எடுத்துட முடியும். நம்ம எடுத்துடலாம் சிம்பிளாக. அது வந்து எக்ஸாம் ஹாலில் இந்த மாதிரி பண்ணணும், ஆனால் புரியணும் இல்லையா, அதுக்கு இந்த நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு the selling price of 9 article is equal to cost price of 15 article. இந்த டிரான்சாக்ஷன் என்ன அதான் கேட்டிருக்காங்க. அதாவது இது அப்படியே நம்ம எழுதிடலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு 9 into selling price is equal to 15 into cost price. ஓகேவா, அதில் இருக்கிறது அப்படியே எழுதியாச்சு. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு சிபி டு எஸ்பி. ஓகே, இந்த இதை கொண்டு வந்தாலும் இதை அங்கே அப்படியே கொண்டு வைக்கலாம். ஓகேவா, இங்கே இந்த 15 எங்கே கொண்டு வந்துடுறேன் நான், 9/15 இதை நான் எங்கே கொண்டு போயிட்டேன், இது எங்கே கொண்டு வந்துட்டேன். ஓகேவா, இங்கே இருக்கிறது மட்டும் அப்படியே ஒரே இதாக மாற்றி கொண்டு வந்துட்டேன். ஓகேவா, இப்போ சிபி வேல்யூ 9, செல்லிங் ப்ரைஸு 15. ஓகேவா, செல்லிங் ப்ரைஸு 15. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3 9 5 15. ஓகேவா, அப்போ 3/5 சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ இதுதான் சிபி, இதுதான் எஸ்பி விற்றுருக்குது. அப்போ இதுக்குள்ளே ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் என்ன, 2 இருக்குது. இதுதான் ப்ராஃபிட்டு, ஏன்னா இதை விட லாபமாக தானே இருக்குது. இதுதான் ப்ராஃபிட்டு. ஓகேவா, அப்போ 2 நமக்கு ப்ராஃபிட்டுன்னு தெரியுது. அப்போ 2 சிபி என்ன 3 இன்ட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்குது. அவ்வளோதான். ஓகேவா, இதுதான் நமக்கானது. அப்போ என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். 200/3 6×3 18. ஓகே, 20 மாதிரி 6×8 6×8 இந்த மாதிரி வரும். ஓகேவா, 66.66 எங்கே இருக்குது, இதுதான் ஆன்சர். ஓகேவா, கெயின் நமக்கான கெயின் 66 நியரில் வரும். ஓகே, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சமம் ரெகுலராக கேட்குறாங்க. இடையில தான் ரொம்ப சில ஷிஃப்ட்டில் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நார்மலாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இதை மட்டும் கேட்டிங்கன்னா இது எத்தனை ஸ்தானம்னு, இது 1, இது 10, இது 1ன்னு போடுவோம், இது 10ன்னு போடுவோம், இது
100, இதுக்கு அடுத்து அப்படியே 1000 அந்த மாதிரி சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ இவங்க கீழே டிவைட் பை 100 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த சைட்லேருந்து வரணும். அதாவது உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்கனால இது 1, இது 10, இது 100 இப்படி கொண்டு வரணும். ஓகேவா. அப்போ 1 ப்ளஸ்ஸு ஓகேவா. இங்கே என்ன இருக்குது 0 டிவைட் பை 10, இங்கே 9, இங்கே வந்து 100. இதுதான் ஓகேவா. அதுதான் இது இங்கே உள்ளது. இது மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டோம், இந்த மாதிரி மெத்தட் பார்த்துருக்க மாட்டோம், கவனமாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதுவுமே நான் முன்னாடி ஒரு தியரி மாதிரி ஒன்று கொண்டு வந்திருந்தோம், அதே மாதிரி தான் இதுவுமே பாருங்கள். எஃப்எக்ஸ் = x² இன் ஆர், இதோட ஆங்கிள் ஆஃப் எஃப் என்ன அப்படின்றது தான் ரேஞ்ச் ஆஃப் எஃபோட வேல்யூ என்ன வரும். இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகேவா. இதில் இது வந்து பாசிட்டிவ் ரியல் நம்பர். ஓகேவா. இந்த மாதிரி இது டைரெக்டாக கேட்குறாங்க, நீங்கள் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு the mean 25 and standard deviation is 5 கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க. இது ரெகுலராகவே எல்லா சப்ளையுமே ரெகுலராக வந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஓகேவா. இது நீங்கள் கவனம் பார்த்துக்க, இது போட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதோட ஃபார்முலா நான் சொல்லிடுறேன். standard deviation divided by mean into 100. இது வந்து கோஎஃபிஷியன்ட் உள்ளது, இது வந்து கோஎஃபிஷியன்ட். ஓகேவா. கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கோஎஃபிஷியன்ட் உள்ளது. அப்போ இதோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் போதும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா 5, மீன் என்ன 25, இங்கே எல்லாமே அப்படியே இருக்கும். இந்த மாதிரி தான் டைரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அடிச்சிங்கன்னா 4, 4, 5, 20% இங்கே இதுதான். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.